என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரை உம் பணி செய்தே உம் பாதம் சரண. இன்னைக்கு பெரிய வேளன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனுடைய குணத்தை கண்டு கிறிஸ்து மனசுல வியாகுலப்பட்ட நாள். சரீரத்தில் வியாழக்கிழமை ஒரு வியாகுலம் கிடையாது அவருக்கு. அது வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு சரீரத்தில் வியாகுலம் தொடங்குது. வியாழக்கிழமை மனசில் வியாகுலம் தொடங்கிறது. முழுக்க முழுக்க மனவேதனை அடைஞ்ச நாள் தான் இந்த பெரிய வியாழன். 14வது அதிகாரத்திலிருந்து வியாழக்கிழமை தான் வருது இல்லையா. முதல்ல காலையில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். மனுஷனால் அவர் பட்ட வேதனையெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அவர் பெத்தனியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ ஒரு ஸ்திரீ ஓடி வந்து விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை அதை இயேசுடைய சிரசின் மேலே ஊற்றினாள். இயேசு கிறிஸ்துடைய தலைக்கு மேலே ஊற்றா. இது கிட்டத்தட்ட மதியம் நடக்குது இந்த நிகழ்ச்சி. அப்பொழுது சிலர் விசனம் அடைந்து இருக்குது. சில பேருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த தைலத்தை இப்படி வீணா செலவழிப்பானே அப்படின்றாங்க. நிறைய பேர் இந்த கேரக்டர் இருக்கும் பாருங்க. என்னென்ன, இயேசுவுக்கு செலவழிக்கிறது வீணான செலவுன்றான் மனுஷன். அதான் போடுறேன். இவ்வளவு பெரிய ஆயில, விலையேற பெற்ற ஆயில அவருடைய தலையில ஊத்துனது வீணுன்றான், வேஸ்ட்ன்றான். அதுவும் தெய்வத்திட்டே போய் சொல்றான், தெய்வத்துக்கு பணம் செலவழிப்பது வேஸ்ட், விருதுங்கிறான். தேவன் இருக்கும் பொழுது தேவன்கிட்ட போய் சொல்றான். எவ்வளவு பெரிய துணிகரம் பாருங்க. தேவனால தான் பிழைக்கிறான், தேவனால தான் சுவாசம் விடுறான், தேவனால தான் சுகம் அடைகிறான், தேவனால தான் எல்லாமே நடக்குது, எல்லா சம்பவங்களும் தேவனால தான் உண்டாயிருது. ஆனா தெய்வத்துக்கு பணம் செலவழிக்கிறத வீணுன்னு சொல்றான். தெய்வத்துக்கே பணம் செலவழிப்பது விருதுன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். தெய்வத்துக்கே, தன்னை உண்டாக்குன, தன்னை சிருஷ்டித்த, தனக்கு வழிகளை தோற்றுவிக்கிற தெய்வத்துக்கே ஒரு நன்மை செய்யறதுக்கு மனசு வரலன்னு அது எவ்வளவு பெரிய ஒரு பலகீனமான ஒரு இருதயம் பாருங்க. அதுவும் நம்ம மாற சொல்லிக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கறது வீணு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்டாக்குன தெய்வத்திட்டே போய் முகமுகமா சொல்லும் போது அவருக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும். இப்போ இதை ஃபீல் பண்ணிருக்கு. ஃபீல் பண்றது சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வச்சுட்டு பெரிய வேலையில இருக்கிறான் வச்சுங்களேன். அவன் கலெக்டர் ஆகிட்டான். இப்போ அம்மாட்ட பைசா கேட்டால் அம்மாவுக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான். அம்மாட்டே சொல்கிறான் உனக்கு செலவழிச்சா வீணும் அப்படின்னா என்ன ஃபீல் வரும் அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி தான் தேவன் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த பின்னாடியும் கூட தெய்வத்துக்கு இந்த பணத்தை செலவழிப்பது வீணுன்னு சொல்லி ஒருதேன் என்றான். சில பேர் என்றான். இப்படி முதல்லயே மத்தியான வேளையிலேயே தெய்வத்துக்கு ஒரு பெரிய இடிய சீசரில் சில பேர் செஞ்சிட்டான். 2வது பிரச்சனை. அடுத்த பாயிண்ட் சொல்லுது, 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுத்திருக்கலாமே. இது எங்க ஈக்குவல் பண்றாங்கன்னா, தரித்திரனுக்கு கொடுக்கலாம், ஆனா கடவுளுக்கு கொடுக்க கூடாது. எவ்வளவு ஒரு ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா. தரித்திரத்திற்கு கொடுத்திருக்கலாம், ஆனா கடவுளுக்கு வீணா. அதாவது தரித்திரருக்கு ஓகே, ஆனா கடவுளுக்கு வீணுன்றான். தரித்திரர் அவனுக்காண்டி ஜெபம் பண்ணல. தரித்திரம் பாவம் செஞ்சுட்டு குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அவன் குடும்பத்தாலும் மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டு இல்ல போய் இருக்கிறான் இல்லையா. தரித்திர ரூம்ல போய் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கறது பெஸ்ட்ன்றான், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறது வேஸ்ட்ன்றான். இதை யார்கிட்ட போய் சொன்னாங்கன்னு, அந்த பொம்பளைகிட்ட போய் சொன்னாங்களாம். இப்படிலாம் கொடுக்க கூடாது, கர்த்தருக்கு இப்படிலாம் செலவழிக்க கூடாது. இந்த கர்த்தருக்கு இவங்களுக்கு செலவழிக்கிறத பார்க்கணும், தரித்திரருக்கு கொண்டு கொடுத்தா எதை பிரோஜனமா இருக்கும் அப்படின்றாங்களாம். அதுக்கு ஹாஸ்ட்லின்னு இருக்கு பாருங்க. அது என்னென்ன, கரடு முரடா பேசினாங்களாம், காட்டமா பேசினாங்களாம், கடுமையா பேசினாங்களாம், அதட்டுனாங்களாம். இல்லை, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க தெய்வத்துக்கு ஏதாவது செய்யும் பொழுது மற்றவங்க தெய்வத்தையும் பேசுவாங்க முதல்ல, அப்புறமா கொடுக்குற ஆள்கிட்டே போய் பேசுவாங்க. எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு பாஸ்டருக்கு கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்கணும். இதுல பெரிய நிகழ்வு என்ன தெரியுமா, இப்படி பேசின ஆட்களுக்கு தான் கர்த்தர் காலையும் கழுவுறாரு,
இப்படி பேசின ஆளுக்கு தான் திருவிருந்து கொடுக்குறாரு. இவங்களுடைய கேரக்டரை பேசுறதுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் பேசுறேன். சீசர்கள் பேசுறாங்க, இவ்வளோ பைசாவை அள்ளி கொண்டு கொடுக்கணுமா? அந்த மனுஷிட்ட பிடிச்சிக்கிட்டான். சில பேர் வந்து கடவுள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு, ஊழியக்காரன்ட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு, கொடுத்த ஆளை போய் வீட்டில் போய் சந்திச்சு பேசிடுவாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்காத சொல்லிட்டேன், அது சரி வராது, இவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு, இப்படிலாம் கொடுக்காண்டாம். அதாவது பக்கத்தில் கல்யாணம் முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நோய் வாய்ப்பட்டுன்னு கொடுக்குறப்போ அது பிரயோஜனம். அது எப்படி பிரயோஜனம்? கடவுளுக்கு கொடுக்கறது பிரயோஜனம் இல்லையா? குடிச்சிட்டு நோயில் கிடக்கணும்னு கொடுக்கறது பிரயோஜனம். எப்படி இருக்கு ஃபீல் பாருங்களேன். இப்போ அதட்டுறாங்க, அவ்வளவு பிடிக்கிறாங்க, கடுமையாக பேசுகிறாங்க. கொடுக்கவே கொடுக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறாரா கடவுள்? கடவுளுக்கு நன்மை செய்யணும் கடவுள் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? இப்படிலாம் கேட்பாங்க பாருங்க. உங்கள் வீடை தேடி வந்து சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அங்கே தான் நம்ம சறுக்குறோம். தெய்வமா தரித்திரனா அப்படின்ற ஒரு சூழலை வரும்போது, தெய்வமா மற்றவங்களான்னு வரும்போது, மற்றவங்களை நினைக்காத. நான் சொல்கிறேன், அவன் தன்னுடைய பாவத்தினால கெட்டு போகிறான். புரியுதா? அவனவன் தன் பாவத்தில் கெட்டு போகிறான். தரித்திரன் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பாவத்தினாலும் கெட்டு கிடக்கான். அவன் கேரக்டர் மோசம், மிகுந்த பொல்லாதவனாக இருப்பான். வாலிய வயசில் பைபிள் சொல்றது, நுகத்தை சுமக்கிறது நல்லது. ஆனால் வாலிய வயசில் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு முதிர் வயதாகும்போது தனக்கு உதவி செய்யலேன்னு ஆள் இல்லாமல் இருப்பான். அது அவன் பாவத்தின் சம்பளம். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது கடவுளை மட்டும்தான் உங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். கடவுள் தான் நிறைய இந்த மென்டாலிட்டி இருக்குது. பாவத்திலும் பெரிய பாவம், கொடூரமான பாவம். எல்லாரும் சொல்கிறாங்க விபச்சாரம் செய்யறது. அது அல்ல. தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் கட்டளை கொடுக்குறான், அதான் பெரிய பாவம். தெய்வத்துக்கே எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அவனை மாதிரி உலகத்தில் பெரிய முட்டாளி யாருமே கிடையாது. பெரிய பாவம்னா பெரிய பாவம். தெய்வத்துக்கு ஏன் கொடுக்கணும்? தெய்வத்துக்கு ஏன் கொடுக்கணும்? அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு வாதை வரும்போது, நோய் வரும்போது, கஷ்டம் வரும்போது, நீங்கள் போக வேண்டிய இடம் சர்ச்சு அல்ல, கடவுள் அல்ல, சத்திரத்துக்கு தான் போகணும். அங்கத்தானே நீங்கள் காசு கொடுக்கி, அங்கத்தானே தெய்வத்துக்கு நிகராட்டு சத்திரனை கொண்டு வச்சிங்க, அங்கத்தானே குஷ்டரோகிய பெருசாக நினைங்க. நீங்கள் அங்கே தான் போய் ஜெபம் பண்ணணும், இங்கே வரக்கூடாது. சர்ச்சுக்கு போய் கடவுளுங்கிற நாமத்தை எந்த இடத்துல போய் உச்சரிக்கவே கூடாது சட்டப்படி. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கல, நீங்கள் கொடுத்தது அங்கே சத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்க. அதனால தரித்திரம் கொடுத்தீங்க. அதனால அங்கே தான் போய் ஜெபம் பண்ண கேட்கணும். அப்போ தான் கர்த்தர் சரி, உன் விசுவாசம் அங்கே இருக்குதா, அவன் தர்றதை வாங்கிட்டுருவார். உன் விசுவாசம் கடவுள் மேலே இருந்துச்சுன்னா, நீ கடவுளுக்கு கொடுக்கும்போது யார் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு காலம் அதை தடை பண்ணக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போகிறேன். நம்ம ஆண்டவர் சொல்லுவார், இவன் வந்து ஏன் 300 பணத்துக்கு மேலான இந்த ஆயிலை எடுத்து இயேசு கிறிஸ்து தலையில் கொட்டி விருதாக்குனான் அப்படின்னு. ஏசு சொல்லுவார், அவன் என் மரணத்தை நினைவு கூர்ந்து இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு. என்ன அர்த்தம் பண்ண? ஒவ்வொரு மனுஷனும் சாகும்போது அநேக இடங்கள் உண்டு. கேரளாவில் இருக்குது, நிறைய நாட்டில் இருக்குது. செத்தாச்சுன்னு அந்த வீட்டில் இந்த மனுஷனுடைய அன்பை பொருளாதாரமாக காமிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு தலைவன் செத்துட்டா அந்த தலைவனுக்கு யாராவது போனால் ஒரு 2000 கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு 10,000 கொடுப்பாங்க, ஒரு 50,000 கொடுப்பாங்க. இப்படி அந்த மனுஷன் மேலே வச்சு இந்த அன்பை அந்த மரணத்தில் காமிப்பான் ஒவ்வொரு மனுஷனும். அதுதான் இயேசு கிறிஸ்து செத்த பின்னாடி யோசேப்பு நிறைய கந்த வர்க்கங்கள் ஒன்று போட்டது என்னன்னா அன்பு நிமித்தமாக தான் காட்டுவாங்க. இவர் சொல்றாரு, என் மரணத்தை நினைவு கூர்ந்து நான் சாகிறதுக்கு பின்னாடி என் சரீரம் இவளுக்கு கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது, அதனால சாகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். இவ்வளவு பிரச்சனையில இந்த ஒரு இளைப்பாறுதல் அவர் கிடைச்சிச்சு. வேலைக்கிழமை ஒரு மனுஷியாவது என் சாவை நினைவு கூர்ந்து அவள் அன்பை நான் சாகிறதுக்கு முன்னாடி நிறுத்த காட்டினாலன்னு ஒரு திருப்தி கிடைச்சி. இவளை எல்லாரும் பார்த்தாச்சு, இந்த பொண்ணு சரியே இல்லை, இவள் ஆள் கேரக்டர் மோசம் சொல்கிறான். அவள் தான் இந்த ஒரே வேஷம் மட்டும்தான் அன்னைக்கு அவருடைய இருதயத்தில் ஆறுதல் கொண்டு வந்தது. மிச்சம் எல்லாருமே இயேசுவை சோதிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல மாதிரிலாம் இருப்பாங்களே, அவன் பரவராட்சி போக மாட்டான். தெய்வத்துக்காக எந்த மனுஷனுடைய எண்ணத்தை மனசில் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்காக நிற்கிறானே, அந்த மனுஷன்தான் பரலோராஜ்யத்துக்கு நேராக போவான். இந்த விஷயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் புரிஞ்சுக்கூட சொல்கிறேன். அதாவது கடவுளுக்கு கொடுக்காண்டான், கெட்டு கிடக்கிற குடும்பங்களுக்கு, தரித்திரருக்கு, விலகினர் கொண்டு கொடுங்க சொல்லுவாங்களே, இதுக்கு ஏசு என்ன விளக்கம் சொன்னார்? அவங்க சொன்னாங்க பாருங்க, அது சொல்லிட்டு வரும். ஏசு என்ன சொன்னார்னா, நான் எப்போ உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், தரித்திரர் எப்போ வேணும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்களே செஞ்சுருங்களா அப்படின்ட்டார். அதாவது இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது பாஸ்டர் தரித்திரர் கொடுக்கணும், பாஸ்டர் குடும்பங்களுக்கு கொடுக்கணும், பாஸ்டர் ஏழையை கொடுக்கணும்,
அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இப்போ அதுக்கு கடவுள் சொன்னாரு, அவரை பார்த்து கொடுக்கணும்னு சொல்றியே, அதை நீ தான் செய்ய. ஹலோ, நீ செய் அப்படின்னா அவன் தலை கீழே போட்டு போயிட்டான். அப்போ என்னென்ன, அவங்களுக்கெல்லாம் செய்ய மனசு இல்லை, ஆனால் கர்த்தர் மட்டும் செய்யணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்களும் சரி நானும் சரி, ஏசு சொல்கிறார், நீங்களும் சரி நானும் சரி கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம். இந்த கொஞ்ச நாளில் நாம் கர்த்தருக்கு என்ன செஞ்சோம் அதுதான் முக்கியமாக இருக்குமே தவிர தரித்திரத்துக்கு என்ன செஞ்சோங்கிறது பெரிய முக்கியம் கிடையாது. ஆனால் அது முக்கியமான விஷயம். இந்த கர்த்தர் கொடுக்கல சொல்லல பாருங்க. முதல்ல எனக்கு கொடுங்க, முதல்ல என்னைய கவனிங்க, அப்புறமா உங்கள்கிட்ட ஐடியா சொல்கிறாங்கல்ல அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் கர்த்தர் கொடுக்குறேன், நீங்கள் சம்பாதிச்சு ஏழைகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அந்த குணம் தெரியும், அவன் வரமாட்டான். புரியுதா? நம்மகிட்ட சொல்கிற ஆட்கள் நல்லா தான் சொல்லுவாங்க, ஆனால் செயல்னு ஒன்று வரும்போது செய்ய மாட்டான். கர்த்தர் எந்த மனுஷனையும் நம்புறது கிடையாது, மனுஷனையே நம்புறது கிடையாது. யாராவது ஒரு ஆள் அபூர்வ விதமாக தான் கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறார், இல்லைன்னு நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு சோதனைலாம் பண்ணுவாங்க. இந்த காட்டி கொடுக்குற ஆள்லாம் இருக்கு பாருங்க, அதில் முக்கியமாக யார் தெய்வத்தை விட்டு வெளியே போவா, யார் நரகத்துக்கு போவா, யார் நன்மை பெற மாட்டா அப்படின்னு கேளுங்க. சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆனால் எப்போவுமே சர்ச்சையும் கடவுளையும் குறை சொல்லிட்டே இருப்பான். தெய்வத்தோடு இருப்பாங்க, தெய்வத்துக்கு என்ன செஞ்சாலும் பிடிக்காது. இந்த மனுஷன் தான் பிரச்சனை ஆகிடுறான். இந்த மனுஷன் தான் கர்த்தருக்கு பெரிய குடைச்சல். கடவுள் என்ன செஞ்சாலும் இருதயம் மாறாதுங்க. எவ்வளோலாம் பண்ணுறது, எவ்வளோ அன்பு செலுத்திருக்காரு தெரியுமா, எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா. பாருங்களேன், 2 விஷயம் சொல்கிறேன். அந்த 2 விஷயத்துலையும் எவ்வளவு அன்பை தேவன் செலுத்தின பின்னாடியும் மனுஷன் விளங்கவே இல்லை. இப்போ மதியம் முடிஞ்சிடுச்சு சரியா, இப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் வந்துட்டோம். மதியமே அவருக்கு போதும் ஆகி போச்சு. அவருக்கு யாரும் நன்மை செய்ய விட்டபாடே இல்லை, போதும்னு ஆகி போச்சு. இப்போ சாயங்காலம் ஆயிட்டு, மார்க் 14:20 சாயந்தரம் ஆயிடுச்சு சரியா, 18 சாயங்கால டைம் வருது. சாயங்கால டைம்ல நடந்துச்சு பாருங்களேன். சொல்றாரு, காட்டி கொடுக்குறவங்களை பத்தி பேசுறாரு. என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவன் காட்டி கொடுப்பான். அவர் சொல்றாரு, எப்படி இருக்கு பாருங்க. அது தமிழ்ல எப்படி வருதுன்னா, என்னோடு கூட தாளத்தில், அதாவது கிண்ணத்துல கையிடுகிறவன் காட்டி கொடுப்பான், அப்படித்தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, என் கூட திங்கிறவனே என்னை காட்டி கொடுத்துருவான் அப்படின்றாரு. கடவுளுக்கே, பச்சை மரத்துக்கு அந்த பாடு. அதனாலதான் நிறைய ஊழியக்காரங்க நன்மை செய்ய போனது காரணம் என்ன, எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்க நம்மளை தூசிப்பாங்களே இல்லாம நம்மளை வாழ்த்த மாட்டாங்க. அவரே சொல்றாரு, என்னோடு கூட தாளத்துல கையிட்டு சாப்பிட்றவன் அவன் தான் காட்டி கொடுக்க போறான். எப்போ? இப்பதான் சாப்பிடுவான், சாயங்காலம் சாப்பிடுவான், ஆனா நைட்டுக்குள்ள என்னை காட்டி கொடுத்துருவான். எவ்வளவு செருப்ப நேரம் பாருங்க. சாயந்தரம் எங்க இருக்கு, நைட்டு எங்க இருக்கு. சாயந்தரம்னா 6 மணி ஆயாச்சு. சரி, அந்த பஸ்கா முடிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி 6-7 மணி ஆயிடுது. 2 மணி நேரத்தில் நம்மளோட திங்கிறவன் நம்மளை காட்டி கொடுத்துருவோம். அப்படின்னு நிறுத்தம், நம்மளோட சாப்பிட்றவன் நம்மளை விட்டு போன உடனே காட்டி கொடுத்துருவோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 தட்டு இருக்கும், அதில் பிள்ளையும் திங்கும் அம்மாவும் திங்கும். பிள்ளைங்களை எடுத்து சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும், வாயிலிருந்து ரெண்டு பீஸு அந்த சட்டியில் வைத்து எடுக்கிறதுல விடும். ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒரு பிள்ளையும் ஒரு தகப்பனுக்கும் என்ன அன்பு இருந்துச்சோ அதான் இயேசு கிறிஸ்து சீசரத்தில் காட்டினாரு. ஊழியக்காரன் விசுவாசிகள்கிட்ட அப்படி தான் காட்டுறான். இந்த 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 வசனத்தை படிக்கும்போது, சே, நம்மலாம் இப்படி வாழ்ந்துருக்கோமே. கடவுளுடைய பாத்திரத்துக்குள்ளே வர்றோம். பாத்திரம் என்னதுங்க? சர்ச்சு தான் பாத்திரம். பாத்திரத்தில் தேவன் இருக்கிறார், நம்மளும் இருக்கிறோம். ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், சர்ச்சில் நம்மளும் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒன்றா இருக்கிறோம், சர்ச்சில் தான் ஒன்றா இருக்கிறோம். இதுதான் சர்ச்சு, தான் பாத்திரம். இந்த பாத்திரத்தில் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை கண்டுக்கிடாமல் நம்ம மனம்போன போக்கில் கூடயே இருக்கிறோம். தந்தா மட்டும் திங்கிறோம், மற்றபடி அவரோட கூட கஷ்டப்படுறீங்க ஆளே கிடையாது. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து தாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் சொல்கிறாரு, என்னுடைய கிண்ணம், என்னுடைய இறைச்சி, என்னுடைய பிரெட்டு திங்கிறது மட்டும் நீ, ஆனால் ஓசி, ஆனால் என்னையே தான் நீ காட்டி கொடுப்ப. எல்லாமே என்னுடையது, ஆனால் என்னை தான் காட்டி கொடுப்ப. இங்கே காட்டி கொடுத்தது எதுக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயம் காட்டி கொடுத்த விஷயத்த சொல்கிறேன். இனி அடுத்தடுத்து கடந்து போவோம். யார் காட்டி கொடுப்பானுங்கிறது பின்னாடி சொல்கிறேன் இல்லையா? சர்ச்சில் தெய்வத்தோடு கூட இருக்கிற ஜனங்கள் தெய்வத்தை யார் காட்டி கொடுப்பா அதை சொல்கிறேன். கிடைக்காதவங்க காட்டி கொடுப்பாங்கிறது சின்ன கருத்து. ஆனால் நிறைய விஷயங்கள் காட்டி கொடுக்கறது. இவ்வளோ பெரிய நன்மை செஞ்ச பின்னாடி 30 வெள்ளி காசுக்கு அடி காட்டி கொடுத்தான். வசனத்தை 1000 விதத்தில் கருத்து எடுக்கலாம்.
ஆனா நல்ல கருத்தை எடுத்து வாழ்றதுதான் வெற்றி. எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு விரோதமா காரியம் செய்யவே கூடாது. ஆலயத்துக்கு வந்தோமா, ஆலயத்துக்குள்ள என்று ஆயிட்டோம். நீங்க ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு பின்னாடி உள்ள கதை வேற. உங்க மனசுல என்ன இருக்குதோ, எப்படி இருக்கீங்களோ அது பின்னாடி. ஆலயத்துக்குள்ள வாசலை திறந்து உள்ள வந்துட்டோம்னா, ஆராதனை முடியாம எந்த காரணத்தோடும் வெளியே போகக்கூடாது. தெய்வத்துக்கு சின்ன செருக்கலான விஷயம் கூட செய்யக்கூடாது. இயேசு வியாழக்கிழமையில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கர்த்தரை குறை சொல்லிட்டே இருக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை. இப்போ கால் கழுவுற வர்றாரு. கால் கழுவுறவன் பெரிய பிரச்சனை. அவன் 12 பேருக்கு காலை கழுவுறாரு. பேதுரு சொல்றான், சி ஆண்டவரை நீர் எனக்கு இது செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பாயிண்ட் பிடிச்சிடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை கழுவலைன்னு என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. இதுதான் பொருள். எதுக்கு கால் கழுவுறோம்? பங்கு. கால் கழுவுற சிஸ்டம் எதுக்கு? ஏசியா மனுஷனுடைய காலை கழுவுறதுன்னா பங்கு வைக்கிறது. நீங்க ஒருவருடைய காலை கழுவுனா அந்த மனுஷனுக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீ அதாவது ஏசியா அந்த மனுஷனோட காலை கழுவுனாருன்னா உனக்கு எனக்கு பங்கு கிடையாது. நீ என்னோட சேர முடியாது, நான் உன்னோட சேர முடியாது. எதுக்கு? காலை கழுவுறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. அவங்க எண்ணத்துல ஒரு திருப்பத்தில் வரணும். கடவுளே என் காலை கழுவிக்கிறாரு அப்படின்னா இனி அவரை விட்டு நான் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் அந்த காலை கழுவுனது. இது ஒரு பண்டிகையா மாத்திட்டாங்க. அந்த மாடல் நிறைய இதை கேட்பாங்க உங்கள்கிட்ட. அந்த மாடல் இயேசு கிறிஸ்துவோட மாடல் தேவை. அவர் தாடி வச்ச மாதிரி தாடி வளருதா? நிறைய பேருக்கு தாடி இல்லை. அவர் வைக்கிற முடி வைக்க முடியுதா? வைக்க முடியல. அவரை மாதிரி மாடலோட சிலுவை தூக்குறீங்களா? தூக்க முடியாத சிலுவைய அது தூக்க முடியல. அவரை மாதிரி அடி வாங்குறீங்களா சவுக்கையால? இல்ல இயேசு கிறிஸ்து மாதிரியே செய்யணும்னு சொல்றாங்க சில பேர். அப்படி சொல்லுவாங்க. அடி வாங்குறீங்களா நீங்க? அவரை மாதிரியே சிலுவையை தூக்கிட்டு மலைக்கு மேல நடக்க முடியுமா? இறக்கத்திலோட கிடக்கணும் ஓடிடலாம். போக முடியுமா? அவர் வேற, நாம வேற. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவ போல மாடலை பிறப்பிக்க கூடாது. காலை எதுக்கு கழுவுனாங்க? தெய்வத்துக்கிட்ட இருக்கிற பங்கை விட்டுட்டு போயிடக்கூடாது. பாயிண்ட் என்னதுன்னா, இயேசு எல்லாருடைய காலை கழுவுன பின்னாடி எவனாவது ஒரு தடவை நின்னானா? யாரும் நிக்கல. யாரும் நிக்கலங்க. அப்படி இயேசு சொன்னார், நான் காலை கழுவுறேன், உனக்கு எனக்கும் பங்கு கால் கழுவுறதுல. ஆனா அப்படியும் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் ஓட்டான். இயேசு செஞ்சது அவரால் முடிஞ்ச தாழ்மையை காட்டினார். ஆனா அந்த இயேசு செஞ்ச எந்த தாழ்மையிலையும் மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய அற்புதம் செஞ்சாரு, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தின்னாங்க போனாங்க. 10 குஷ்டரோகிக்கு அற்புதம் செஞ்சாரு, 9 பேர் ஓடினா, ஒருத்தன் திருப்பி வந்தா, அவனும் பின்னாடி போயிட்டான். எல்லாம் போயிட்டான். இயேசு செஞ்ச அநேக விஷயங்கள் மனுஷனை மாத்துறதுக்கு தான். ஆனா அதனால மனுஷன் மாறவே இல்லை. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு யாருமே மாறின கிடையாது. மாம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்து யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது சொல்ல போனா. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்துல அவ்வளவு பொல்லாப்பு. இயேசு வசனத்தை போதிச்சிட்டாரு, சரீரத்துக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, ஆனா யாரும் மனம் திரும்பல. ஏன்னா எல்லாரும் ஓடிட்டான். கடைசியில் 10-12 சீசர்கள் தான். அதுலயும் விஷயம் வந்துருது. இப்ப போறோம் பாருங்க. அப்ப இயேசு செஞ்சு என்னதான் பிரயோஜனம்? இயேசு என்ன மட்டும் செஞ்சாரோ எல்லாம் செஞ்சாரு. ஆனா அதனால பிரயோஜனம் இல்லை. அது எப்போ பிரயோஜனம் வருதுன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னாடி தான் பிரயோஜனம். எல்லாம் செஞ்சு வச்சுட்டார். எல்லாம் ஏன் செஞ்சார் தெரியுமா? அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சமாவது நம்ம இரக்கம் வைத்து தேவனோடு கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா இன்னைக்கு என்னதான் படிச்சாலும் இங்க தேவனோடு கட்டப்பட முடியாது. நம்மளும் நிறைய சத்தியம் கேட்கும், கிறிஸ்துவ சரியா வழிபடுறது கிடையாது. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, கால் கழுவியாச்சு, திருவிருந்து கொடுத்தாச்சு. அதுல அந்த கேப்ல திடீர்னு பார்த்தா யூதாச காணையில. ஃபோன் வந்துட்டு, ஹலோ ஃபோனு வந்துடுச்சு. பிசாசு மைண்டில் ஃபோன் பண்ணிட்டு, பிரதான ஆசாரியர் இங்கே இந்த இடத்துல அதிகார நீ போன் போயிட்டு கூட்டு வர்றாங்க. இப்படி தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்த பின்னாடி அதை வாங்கிட்டு எப்படி கோட்டை அடிக்க தான் செய்யறான். விற்கிறதுக்கு முன்னாடி போகிறோம், போதான் செய்யறான். சொல்றது சில பேர் ஞானஸ்தானம் எடுத்த பரவராஜ்யம் போயிடலாம். ஏங்க யோவான் ஸ்நானகன் ஏகப்பட்ட பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், முக்கிய கொடுத்தான். அவன் பேரு யோவான் ஸ்நானகன். என்ன ஸ்நானம்னு முக்கிறதா? புரியுதா? யோவான் முக்கு அவன் பேரு. யோவான் ஸ்நானகன்னா தான் ஸ்நானம் பண்ணான். புரியுதா? யோவான் அந்த பேரு யோவான் ஸ்நாபகன் என்ன அர்த்தம்? தண்ணியில முக்கிய யோவான், தண்ணியில முக்கிற ஞானஸ்தான், தண்ணியில முக்கிற யோவான். இது யோவான் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இவருக்கு மட்டும் தனி பேர் தண்ணியில முக்கிறீங்க யோவான். தண்ணி வாரவனையெல்லாம் முக்கிய விட்டு ஞானஸ்தானம் போட்டே இருந்தாரு. ஹலோ, அதுல எல்லாம் போக முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஞானஸ்தானம் எடுத்த யாரும்
நிக்கலாம் ஓட்டான். அவர் சொன்னார், "ஆமென், இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள்." பீட்டர் சொல்றாரு, "உமது நிமித்தம் எல்லோரும் இடர் அடைந்தாலும் நான் இடர் அடைய மாட்டேன்." இவர் கொஞ்சம் நன்றி இருக்குது. அவர் சொல்றாரு, "உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்." 2 பாயிண்ட். இடற மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். இவர் சொல்றாரு. அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது நானே சொல்லுவேன், ஞானஸ்தானம் என்ன தெரியுங்களா? இடறக்கூடாது, விட்டு போகக்கூடாது, அதுமாதிரி மறுதலிக்க கூடாது. அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்த போக முடியாது. அது சின்ன எங்க ஆண்டவர் சொன்னார், "ஏன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் திங்கிற?" அப்படியே அவனே போக முடியல. காலை கழுவிட்டு என்னோட கூட உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கே செவி கொடுக்காத மனுஷன் போக மாட்டான். எல்லாம் ஓடிட்டான். யூதாஸ் இப்போ வர்றாரு. இவரும் ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். நிறைய யூதாஸ் இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்த யூதார், கால் கழுவுன யூதாஸ் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. திருவிருந்தினர் யூதாஸ் ரொம்ப இருக்கிறாங்க. வந்தாச்சு. மொத்தம் 12 பேர். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். முதலே அவன் அவுட்டு. இப்போ விட்டுட்டு போறவனை பற்றி சொல்றேன். ஏசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றார். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணும்போது யார் கர்த்தரை காட்டி கொடுப்பா, விட்டு கொடுப்பா? ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணும்போதே கூட்டு போறார். பாருங்க, இங்கே போவோம் அப்படின்ட்டு. சாயந்தரம் திருவிருந்தர் இருக்கிற நேரம் இருந்தாங்க, கால் கழுவுற நேரம் இருந்தாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ண போனார்ல, அப்போ தூக்கம் வந்துருச்சுங்க. திருவிருந்துக்கு முழிச்சிருந்தாங்க. சாப்பாடில் நான் பார்த்துருக்கேன். சர்ச்சில் திருவிருந்தம் எல்லாருமே முழிச்சிருவாங்க. இந்த கால் கழுவுற சிஸ்டம் முழிச்சிடுறாங்க. தீர்க்க தரிசனம் முழிச்சிடுறாங்க. ஜெபிக்கிற நேரம் எல்லாம் நல்லா தூக்கம். போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. சொல்லிட்டு தான் போனார். 3 பேரை கூப்பிட்டு போனார். பேதுரு, யோவான், யாக்கோப்பை கூப்பிட்டு போனார். வாங்க, இவங்க 3 நேரம் நம்பி கூப்பிட்டு போனார். இவனோ 3 நேரம் நிற்பான். இவன் சொல்கிறான்னு, சேவல் கூன என்ன கூன, நான் உம்மோட இருப்பேன், சாக மாட்டேன், சும்மாடியா உம்மரெல்லாம் விட்டு போக மாட்டேன். சரி, கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிறாங்களா சர்ச்சில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனா அங்கே போனால் இவர், "ஆண்டவரே, இந்த சோதனை இருந்தனே காப்பாற்றணும்." அவர் கடவுள்கிட்ட சொல்கிறார், "ஆண்டவரே, எந்த சோதனை அனுபவிக்காத ஒரு மனுஷன் கொடு சோதனைக்குள்ளே போகிறேன், எப்படி இருக்கும் மனசு?" ஆடு இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆட்டை வெட்டும் போது அந்த ஆட்டுக்கு ஒரு நோய் இருந்தால் ஆடு வெட்டப்படக்கூடாது. 32 வருஷம் 33 வருஷம் ஏசாப்புக்கு ஒரு நோய் வந்த கிடையாது, ஒரு முடி உறுத்தது கிடையாது, முடி கூட உதிரக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆடை வெட்டும் போது ஆட்டுக்கு ஒரு சிறங்கோ ஒரு முடி கூட உதிர்ந்துருக்க கூடாது. அப்படியே அந்த ஆட்டை பார்ப்பாங்க. அப்படி போல இயேசு 32 வருஷம் ஒரு புள்ளி கூட ஒரு சரீரத்தில் வந்து கிடையாது. புதுசாக ஒரு பெரிய அடி வரப்போகுது. அவர் வேதனையில் ஜெபம் பண்றாரு. சரி, சப்போர்ட்டுக்கு இவங்களா இருப்பானுல அப்படின்னு பார்த்தாங்க. 3 இருக்கும். ஜெபம் பண்ண உடனே குரட்டேன் வந்து பார்த்தாரு. டே, நானே நொந்து போய் கிடக்க, இப்போமாடா தூக்கும். மறுபடியும் சொல்றாரு, 1 மணி நேரம், ஒரு மணி நேரம் போதுங்க. 1 மணி நேரம் கூட சர்ச்சில் இருக்க மாட்டேன் மனுஷன். போய் மறுபடியும் போய் ஜெபம் பண்ணார். வந்து பார்த்தாரு, மறுபடியும் தூக்கம். மறுபடியும் போனார். 3 மணி நேரம் ஜெபம். ஏசப்பா நல்ல தூக்கம். யார் காட்டி கொடுப்பா, யார் விட்டு கொடுப்பா, அதுக்குள்ள கதையை சொல்றார். பிரதான ஆசாரி அங்கிருந்து வந்தான். எல்லாம் துள்ளி கூட செஞ்சுட்டான். 3 மணி நேரம் கடும் தூக்கம். வேதம் சொல்லுவாங்க, கண்ணு முழிக்க முடியாதபடிக்கு தூங்குனாங்களாம். ஆனா சண்டைக்கு ஆள் வந்தோன்னு டக்குன்னு நினைச்சிட்டான். இவ்வளவு நேரம் ஜெபம் நடக்குது. 3 ட்ரிப்பு ஏசப்பா எந்திக்க ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. கடைசியில் வந்து சொல்லிட்டாரு, "நீ எந்திக்கே வேண்டாம், தூங்கலான்ட்டார்." அப்படி இருக்கு, தூங்கு, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, என்ன ஆசைப்பட்டு தூங்கு அப்படின்னு. தூங்கிட்டான். சரி, தூங்கப்பா தூங்கு. தூங்குன பின்னாடி அப்படியே தூங்க வேண்டியதுன்னா, ஆண்டவர் சொன்னார், "போதும் எந்திங்க, உங்களுக்கு வேலை வந்தாச்சு." அப்படின்னு போதும் எந்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்துச்சுன்னு அர்த்தம். இனி இங்கே தூங்க மாட்டீங்க. ஏசப்பா வந்து எந்திங்களா ஜெபம் பண்ணுங்களா, எந்திங்க 3 மணி நேரம் கத்துனாரு. அவரு உள்ள கடந்து வேதம் சொல்லுது, ஆவுன்னு கத்துனாராம். வேற வேலை ரத்தமா போற அளவுக்கு பெருந்துளியாட்டு வேற வந்துச்சான். ஆவுன்னு கத்துறாரு. பக்கத்துல படுத்து கிடக்கான். ஒருதும் கூட எந்திக்கல. வந்து பிடிச்சு ஆட்கள் ஆவுன்னு. இதுல இன்னொரு ஆளையா காட்டி கொடுக்க மாட்டான். அதை பின்னாடி சொல்றேன். ஆவுன்னு சண்டை வருது. 2 தரப்புல சண்டை வரதானே செய்யும். சண்டைல 2 பக்கம் வரதானே செய்யும். ஒருதான் வந்தான் யூதாஸ். 11 பேரும் ஓடிட்டான். அதுல 9 பேர் இருந்த யோவான்லாம் நல்ல தூக்கம். யாக்கோப்பு, யோவான்லாம் கொடும் தூக்கம். சண்டை வரும்போது நின்னானுங்க. இயேசுவை பிடிச்சிட்டாங்க தெரிஞ்சோன்னு பறந்துட்டான். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை வச்சிருந்தானா. புரியுதா? துப்பட்டினா அது ஒரு கூடை மாதிரி. நம்ம ஊர்ல பெட்டி தான் சொல்லணும், தெரியும், நார் பெட்டின்னு சொல்லணும். துணி நல்ல ஸ்ட்ராங்கான துணினால நார் பெட்டி. அதை தான் இங்கே பொத்திட்டு நிற்கிறான். நைட்டு வேலையில் தூங்கும் போதெல்லாம் இவர் போர்வை கொண்டு போகிற வழக்கம் போல இருந்து. துப்பட்டினா அதுதான். ஏசு அப்படியே பார்க்குறாரு. அங்கே ஒரு பக்கம் பையன் நிற்கிறான். அப்போ அவர் நினைக்கிற, பரவாயில்லையே, நம்ம துக்கத்தில் ஒருத்தன் கூட நிற்கிறான். இந்த போர் சேவரில் போய், தம்பி எங்கடா நிற்கிறான்னு கேட்டோன்னு. இல்லை, சும்மா தான் வந்தேன், அவர் யாருன்னு தெரியாது சொன்ன மாதிரி இருந்தான். பக்கத்தில் போய் அவன் ஒருத்தன் போய் துப்பட்டி எட்டி பிடிக்க,
அவன் என்ன பண்ணிட்டான், அது வந்து சாரம் தான் சரியா, சாரம் கட்டிருந்தான். சாரத்தை இடுப்போட பிடிக்கவும் அவன் சாரத்தை களைஞ்சி விட்டு ஓட்டான். அப்படித்தான் இருக்குது பாருங்க. நான் சொல்லுங்க, தேவத்தை விட்டுட்டு ஓடுறதுக்கு மனுஷன் என்னத்தை களைஞ்சுனா ஓடிடும் தெரியுமா உங்களுக்கு. மானம் போனாலும் கூட கர்த்தரை பிடிக்க மாட்டான். என் இருதயத்தில் என் தேவனாய கர்த்தர் மட்டும்தான் அப்படின்னு அவன் எதுக்கு செவி கொடுக்க மாட்டான். கர்த்தர் தான் என்னுடைய கொள்கை, கர்த்தர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் கர்த்தரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், எவனுக்கு பயப்பட மாட்டேன். பேதுரு பார்க்குறாங்க, மொத்தம் 12 பேர், ஒருத்தன் கூட்டு வந்தவன் 11 பேரில் ஒருத்தன் வாலிபன் தூரமாக இருந்தால். இப்போ பேதுரை பார்க்குறாங்க, பேதுரு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுட்டான். கேட்குறாங்க, நீ இயேசுவோட கூட இருந்ததுன்னு இயேசுனர் 3 சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக மறுதளிப்ப. சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 நேரம் மறுதளிச்சிட்டான். மனுஷன் பிரச்சனையில் கர்த்தரோடு இருக்க மாட்டான். இவ்வளவு சம்பவங்கள் கர்த்தர் செய்தும் 3.5 வருஷம் சீசர்கள் இவ்வளவு செய்தும் யாரும் நிக்கலையே. அதை நினைச்சு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம், யாரும் இருக்கல. இன்னொரு ஆள் இருக்கிறான் பாருங்க, பிரச்சனை வந்துருக்குது. பந்தங்களையும் ஈட்டிகளையும் எடுத்துட்டு வராங்க, இயேசு பிடிக்க வராங்க. சும்மா கூட்டத்தில் ஓடி இருந்திருந்தான் ஒருத்தன், ஈட்டி தூக்கிட்டு டபக்கும் வாழ உருகி போட்டாடி. என்னுடைய வேலைக்காரன் எனக்கு எந்த பெர்மிஷன் கேட்கல, செபிக்க சொன்னாரு, அதையே செஞ்சிருக்கேன், அதுவும் செய்யல. கீழ்படிய மாட்டான். வந்தவனும் பைபிள் படிக்காத ஆட்கள் ஈட்டி தூக்கிட்டு வந்தான், இயேசு கூட இருந்தவனும் பைபிள் படிக்காதவன் அவனும் வெட்டு வச்சுட்டு இருக்கிறான். ஏசு எனக்கு என்ன கேள்வினா, இயேசுவோட கூட போகும்போது உனக்கு எதுக்கு வெட்டுருவா? இயேசு கிறிஸ்து வேலைக்கணும் அவர் பட்ட வேதனை எப்படி இருக்கும் பாருங்களா. அவரே சொல்றார், நீ எப்படி என்ன மறுதளிப்ப, நான் தொங்க தான் போறேன், நீ மறுதளிச்சு ஓடுவன். இடையில உனக்கு என்ன குறுகுறுன்னு வாழ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேவன் எழுப்புற நேரத்தில் எழும்பி ஜெபம் பண்ணாதவன் கர்த்தரை காட்டி கொடுப்பான். எதுக்கும் பட்டயத்தை தூக்குறவன் கர்த்தரை காட்டி கொடுப்பான். பின்னிட்டு ஓடுறவன் கர்த்தரை காட்டி கொடுப்பான். ஆனாலும் கர்த்தர் தைரியம் உள்ளவர். ஆமென். இதுவரைக்கும் நாங்கள் அடி வாங்காமல் இருந்தாலும் என் தேவத்துக்காக நான் அனுப்பேன். என் தேவத்துக்காக என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குது. என்னுடைய ஆகாரம், என்னுடைய மூச்சு, என்னை கர்த்தர் எதுக்கு அனுப்பினாரோ அதை செய்ய போகிறேன். என்னை சுற்றி இருக்க ஜனங்களும் என் தாய் தகப்பனும் யாரும் கூட கிடையாது. ஆண்டவர் ஏன் திரும்ப காலை கழுவி விட்டாரு? 3.5 வருஷம் இவங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு வீட்டுக்கு போனதே கிடையாது, இயேசுவை விட்டு போனதே கிடையாது. இவனை எப்படியாவது என்னுடைய வேலையை செஞ்சிட மாட்டாங்களாங்கிறதுக்காகத்தான் அந்த காலை கழுவுனாரை தவிர மற்றபடி வேற யாருக்கும் காலை கழுவுனது கிடையாது, கழுவ போறதும் கிடையாது. 3.5 வருஷம் நல்ல சத்தியங்களை போதிச்சு கூடவே நடத்தி கணவன் மனைவியுடைய அந்த உறவெல்லாம் பிரிச்சு தனியா துண்டாக்கி வச்சுட்டு இப்ப காலை கழுவுறாரு. அது கூட ஒரு நியாயம். அப்படி கழுவுனும் கூட நிக்கல. யார் ஒரு மனுஷன் தேவனோடு இருப்பான் அப்படின்னா, தெய்வத்துக்காக வாழ நினைக்கிறோம் மட்டும்தான் தெய்வத்துக்காக அனுப்பான். அவரு செஞ்சதெல்லாம் உண்மைதான், அதுல எந்த தப்புமே இல்லை. நம்ம மாறலையே. சிலேட் இருக்குங்க, சிலேட்டை பார்த்து அழகான சிலேட்டு, அழகான சிலேட்டு, அது சிலேட்டு அழகான சிலேட்டு தான். உனக்கு ஆப்போட தெரியலையே, அதான பிரச்சனை. உன்னை ஆப்போட வைக்கிறது தான் எங்களோட வேலை. சிலேட்டை பத்தி பேச என்ன பிரச்சனை இருக்குது? கர்த்தரை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் நல்லவர், அவரை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. நம்மளை பத்தி தான் பேசணும். இவ்வளோ அற்புதம் செஞ்சு காலக்கழிவு எல்லாம் பின்னாடி யாரும் நிக்கல. மறுபடி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து வந்த பின்னாடி தான், மரிச்சு உயிரோடு எழுந்த பின்னாடி கொஞ்சம் நின்னாங்க. அப்புறம் யார் நிற்பா அப்படின்னா, மரித்த இயேசுவை முகமுகமா பார்க்கிறவன் நிற்பான். பின்பு மரித்த இயேசு உயிரோடு எழுந்தவர், அவர் கொடுத்த ஆவி எவன்ட வருதோ அவன் தான் நிற்பான். இந்த பரிசுத்த ஆவி என்னைக்கு ஒரு மனுஷனுடைய ஹார்ட்டுக்குள்ள உள்ள போதோ அப்பதான் வேலை நடக்கும். தேவத்தையே நீங்க உயிரோட வெளியே பார்த்தா வேலை நடக்கும். நீங்க வெளியே தேவத்தை, பிதாவையோ குமாரனையோ தூதனையோ பரிசுத்த ஆவியோ நீங்க வெளியே பார்த்தா உங்க ஹார்ட் மாறாது. என்னைக்கு அது உங்களுக்கு உள்ள வருதோ அப்பதான் உங்க ஹார்ட் மாறும். அது வரைக்கும் எந்த சடங்காச்சாரியமும் கிறிஸ்தவனாட்டு ஒரு மனுஷனை மாற்ற. இயேசு முகமுகமும் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கிறிஸ்தன் சொன்னான், பேதுரு சொன்னான், நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்துல இருக்குன்னாரு. இயேசு பலமுறை சொன்ன, நான் தான் அவன் கடவுள்னாரு. ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா யாரும் இல்லை, விட்டு ஓட்டான். இயேசு செத்துட்டாரு இல்லையா? 3.5 வருஷமா மனைவியை தேடாதவன், 3.5 வருஷமா வலையை பின்னாதவன் இயேசு செத்துட்டான்னு சொன்ன ஓடியோ வலையை எடுத்துட்டு போயிட்டானே. அப்ப என்ன மனுஷன் பாரு, என்ன மனநிலைமை இருக்குது, இயேசுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது. நான் இயேசுவை பார்க்கல, இயேசு பரிசுத்தவை பார்க்கல, கடவுளை பார்க்கல. நான் பார்க்கலங்கிறத கடவுளோட கூட, கடவுள் இருக்கிறது உண்மைங்கிறத நான் விசுவாசிச்சா கடவுளை ஒரு காலம் நான் குறை சொல்ல மாட்டேன்.
அது எப்போ நடக்கும்னா நான் சொல்லுவேன், எல்லாருமே சில பேர் சர்ச்சுக்கு கொஞ்சம் வருவாங்க, சில பேர் நிறைய வருவாங்க. எத்தனை வருஷம் வரலாம். 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்தவன் இயேசு விட்டு போயிட்டான். எல்லாம் செஞ்சு கொடுத்தவன் இயேசு விட்டு போயிட்டான். நான் சொல்லுவேன், எப்போ ஒரு மனுஷன் போக மாட்டான், ஸ்பிரிட் வந்தால் மட்டும்தான் போக மாட்டான். மேன் எவன் ஒருவனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் உள்ள வருதோ அவன் மட்டும் தான் போக மாட்டான். கர்த்தரை துதிக்கிறவன் போவான், பாடுறவன் போவான், பிரசங்கம் கேட்குறவன் போவான், அற்புதம் பார்க்குறவன் போவான், அனுபவிக்கிறவன் போவான். ஆவியை பெற்றவன் போக மாட்டான். ஏன்னா அது உள்ளிருந்து பேசுறது, அது தனி அனுபவம். வெளியே இருந்து பேசுறது அனுபவம் குறவு. உள்ளுக்குள்ள இருந்து ஒன்று பேசுமே, அதுதான் அனுபவம் கூட. அதுதான் உங்களை சீர்திருத்தும். ஞானஸ்தானம் எடுத்தா பரலோராஜ்யம் போவான்னு சிலுவையில் தூங்கின அந்த நாளைக்கு சிலுவையில் தூங்கின கள்ளன் ஒருத்தன் பரலோராஜ்யம் போனான். அவர் சொன்ன இன்னைக்கு என்னோட ஒரு பரதேசில் இருப்பான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, எவ்வளோ போயிட்டானே, எப்படி போனான்? நான் சொல்லுவேன், அது நல்ல விஷயம். மனம் திரும்புறவன் தான் போவான். இந்த மனம் திரும்புறதுக்கு தான் பரிசுத்தாகிறது. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா, அதனால தான் போனான். அவன் என்ன சொன்னான் சிலுவையில்? ஒவ்வொரு மனுஷனும் அப்படி சொன்னா பரதேசில் இருப்பான். பக்கத்தில் இருக்கிற பரபாஸ் சொன்னா எப்படி என் கட்சிக்காரன் இருப்பான். பரபாசை விடுதலை செய்யுங்கள். இவருக்கு சிலுவை சிரிக்கிறான். நம்ம கட்சிக்காரன் நல்லா கூப்பிடுறாயா, என்ன கட்டு பரபாசை விடுதலை செய்யுங்கள். தைரியமா தான் இருந்தான். அந்த ஆளு பரபாசு தான் செய்த பாவத்தை கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அதனால அவன் நரகம். இவன் இன்னொரு இருந்தான் தெரியுமா, அவன் பரபாசுல சொல்லுவான், இயேசு நடத்துல இருக்கிறார், இவன் இங்கே இருப்பான். அங்க இருந்து நடசுற இயேசு, இங்க நல்ல கல்லை இருக்கிறேன், அங்க வந்து பொல்லாத கல்லை. அவன் பரபாசும் இயேசு பேசுறாங்க. என்னதான் தப்பு செஞ்சாரு, இந்த அடி அடிச்சாரு, எங்க கூடயே சிலுவை தூக்கிட்டு வந்தியாரு. சிலுவை தூக்குனா 3, பரபாசம் தூக்குனா, பைபிள் நல்லா படிக்கணும், பரபாசம் தூக்குனா அவங்களும் இயேசுவோட கூட இவங்களும் சிலுவை தூக்குனாங்க. 3 பேர் வந்தாங்க, சரியா? இவங்களும் சின்ன சிலுவை, அவருக்கு பெரிய சிலுவை. அங்க பரபாஸ், இங்க நடுசுற இயேசு கிறிஸ்து, இங்க வந்து நான் நல்ல கண்டேன். அங்க பரபாஸ், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த அடி அடிக்கணும் உங்களை பத்து, எங்களுக்குலாம் அடி உலையில, அவங்க 2 காந்தலும் அடி உலையில உங்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஏன்? நல்லா செஞ்சாதான் வச்சு. அவன் சொல்றான், நீமே செஞ்ச தப்புக்கு நிறைய தப்பு செஞ்சுட்டு எதை மாட்டிருக்கிறீ. நக்கல் அடிச்சான் இயேசு கிறிஸ்துவ பரபாஸ். பக்கத்துல இங்கிருந்து நல்ல கலன்னு சொன்னா, இயேசுவை தாண்டி பேசுறான். அவன் சொன்னான், பரபாசே, நாம் செய்யற பாவத்துக்கு நாம பலன் அடைகிறோம், அவர் செய்யாத பாவத்துக்கு பலன் அடைகிறார். இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சுங்களேன், பரதேசிக்கு போயிடுவான். நம்ம செஞ்ச பாவம் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் ஆண்டு சொன்னாரு, இன்னைக்கு பரதேசி. என்னால நான் நாசமா போனேன்னு சொல்லிப்பாரு, குடும்பத்துல சமாதானம் நல்லா இருக்கும், எல்லாம் நித்தியச்சின்னு உண்டு. எப்பவுமே மனுஷன் தன்னை என்னைக்கு நீதிமானாக்குறானோ அன்னைக்கு அவன் அவுட்டு. எப்போ மற்ற மேல குறை சொல்றானோ அவன் அவுட்டு. அவன் வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை பாருங்களேன். ஏன் தப்பு, நான் மாட்டிக்கிட்டேன். ஏன் தப்பு, நான் இங்கே சிலுவையில் தொங்குறது காரணம் ஏன் தப்பு. இன்னைக்கு என் காலை முறிச்சு சாவடிக்கிறது ஏன் தப்பு. கழுகெல்லாம் வந்து என் கண்ணை கொத்தி 3 நாளைக்கு என் சரி நாசமாக போகிறது ஏன் தப்பு. என்னைக்கு தான் தப்பை உணர்ற மனுஷனும் நல்லா இருக்கும், வாழ்வடைவான். ஒன்னாலும் சொல்லக்கூடாது. என் மனைவி 2 தப்பு பண்ணா, நான் 10 தப்பு பண்ணியிருப்பேன். அதான் என்னுடைய பிரச்சனை. நித்தியச்சிவன் எங்க இருக்கு பார்த்தீங்களா? தன்னுடைய தப்பை உணர்ந்தவனுக்கு நித்தியச்சிவன். மனுஷன் என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டான், திருந்துறவன் தப்பிக்கப்படுவான். புருஷன் மாருங்க, பொண்டாட்டி மாருங்க, உங்களால் தான் எல்லாம் உங்களால் தான். நான் செய்கிற தப்புக்கு நான் அப்படி சொல்லிக்கிட்டு சொல்லுவான், ஐயா கொஞ்சம் என்னை நினச்சிக்கிடணும், அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக நம்மளை பார்த்துக்கிடும். அப்போ தான் கடைசி சொல்லுவார், என்னோட உடனே நிற்பேன். அவன் பெரிய பெரிய விஷயங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பண்ண இல்லையே, என் பாவம் நான் இங்கே நிற்கிறேன், ஐயா கொஞ்சம் என்ன நினச்சிக்கிடுங்க. இன்னைக்கு இந்த பெரிய வேலையில் மனசை காயப்படுத்துகிற இந்த கேரக்டர் எடுத்துடும். நம்முடைய பாவம் எந்த வழியிலையாவது நம்மளை தாக்கும். நம்மளை தாக்குற வழியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்னால தான் பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடாது. என் பாவம் என்னை தாக்குறதுக்கு என்னை சார்ந்த மனுஷன் யாரையா வச்சு தான் அது வாங்கும். ஏன்னா எனக்கு சோதிக்கணும்னா என் மாம்ச சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை வந்ததும் அது எனக்கு தாக்கும். அதனால நான் செய்கிற பாவம் என்னோட சந்ததியில் யாரையாவது, என் குடும்பங்களை யாராவது எடுத்து என்னை தாக்கும். அப்போ நான் சரியாக இருந்தால் எனக்கு ஒரு வேதனை வேற ஒரு மனுஷன் மூலமாக எனக்கு வராது. இந்த ஞானஸ்தானம் கொடுத்தா பரலோக ராஜ்யம் அப்படிலாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. கால் கழுவுறது, ஞானஸ்தானம் கொடுத்தா திருவிருந்தா பரலோக ராஜ்யம், இதெல்லாம் தேவையான ஒன்று தான். பட் பரலோக ராஜ்யம் அதுக்கே கிடையாது. அப்படின்னா எல்லாரும் போயிருப்பாங்கல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு தெரியுமாங்க, இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு திருவிருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. இது கடைசி போஜனம், புரியுது உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து 12 பேருக்கு சிலுவையில்
வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு வியாழக்கிழமை. இது கடைசி ராபோஜனம். அப்படி தான் இருக்கு. கடைசி ராபோஜனம். அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து எல்லா வீட்டிலும் திருவிருந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி எல்லாருமே திருவிருந்து எடுத்தாங்க. ஆனால் யாரும் உள்ள வரல, எல்லாம் போயிட்டான். கடைசி ராபோஜனம் பத்திரி படிச்சிங்களா? கடைசி ராபோஜனம் எல்லாம் எடுப்பான். ஆனால் மனம் திரும்புகிற மட்டும்தான் போவோம். இந்த வெள்ளை போட்டால் பரிசுத்தம், கருப்பு போட்டால் பரிசுத்தம், அவங்க வந்து பரிசுத்தமாக இருக்கு, நகை கலத்தினா பரிசுத்தம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அவ்வளோ செஞ்சு யாரும் திரும்பலை. ஆற்ற மாற்றிருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஜெபம் பண்ணும். முதல்ல ஜெபம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒன்று ஜெபம். ரெண்டாவது, பிரச்சனைகள் வரும்போது கட்டையை கம்பை தூக்கிட்டு முழிக்காத. சண்டை இடத்துக்கு போகக்கூடாது. ப்ரேயர் எப்பவும் பண்ணணும். சண்டை இடத்துக்கு போகக்கூடாது. சண்டைக்கு ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும். இது ஆவியில் ஒரு மனுஷன் செஞ்சால் நித்திய ஜீவன்.